தௌஃபீக் ஹக்கீம். இன்றைய 10 சொற்கள். பகிர்வு அறிவு பரவல். 1. பேங்க் வங்கி. அவர் பன்னாட்டு வங்கியில் மேலாளராக பணிபுரிகின்றார். He is working as a manager in a multinational bank. 2. இன்ட்ரெஸ்ட் வட்டி. வங்கியில் வாங்கும் கடனுக்கு வட்டி அதிகமாக உள்ளது. The loan which is borrowed from banks has too much interest. 3. டிமாண்ட் டிராஃப்ட் வரைவோலை. அவர் வரைவோலை மூலம் ஒரு வங்கியில் இருந்து மற்றொரு வங்கிக்கு பணத்தை மாற்றினார். He transferred the money from one bank to another bank through the demand draft. 4. லோன் கடன். அவருக்கு வங்கியிலிருந்து கடன் கிடைத்தது. He got a loan from the bank. 5. கிரெடிட் கார்டு கடன் அட்டை. ராஜாவிடம் கடன் அட்டை இல்லை. ராஜா doesn't have a credit card. 6. சேவிங்ஸ் சேமிப்பு. வீட்டை வாங்க அவர் தனது சேமிப்பு அனைத்தையும் எடுத்துக்கொண்டார். He took all his savings to buy the house. 7. செக் காசோலை. அவர் காசோலை மூலம் தனது செலவுகளுக்கு பணம் செலுத்தினார். He paid all his expenses by check. 8. டெபிட் கார்டு பர்ரு அட்டை. நான் நேற்று பர்ரு அட்டை மூலம் பொருட்களை வாங்கினேன். Yesterday I bought things with a debit card. 9. ஆட்டோமேட்டிக் டெல்லர் மெஷின் ATM ஆட்டோமேட்டிக் டெல்லர் மெஷின் தானியங்கி பணம் வழங்கும் இயந்திரம். இன்று தானியங்கி பணம் வழங்கும் இயந்திரம் வேலை செய்யவில்லை. Today the automatic teller machine is not working. 10. National Electronic Fund Transfer NEFT National Electronic Fund Transfer தேசிய மின்னணு பணப்பரிவர்த்தனை. தேசிய மின்னணு பணப்பரிவர்த்தனை இந்தியாவின் மிக முக்கியமான மின்னணு நிதி பரிமாற்ற அமைப்பு ஆகும். National Electronic Fund Transfer is one of the most prominent electronic fund transfer systems. Today, SGK. Knowledge spread. Do you know? 1. The average user of a computer blinks their eyes 7 times per minute. 2. The national tree of Bangladesh is mango tree. 3. 0 is the only number that cannot be represented in Roman numerals. 4. In Arabic language, the word banana represents the finger. 5. If we hear songs in headphones for 1 hour continuously, it will increase the bacteria 700 times in the year. 6. During the First World War, the bomb blasting sound in France heard up to London. 7. Eating banana will increase the immunity power. 8. The world's tallest tree is Hyperion. 9. The first successful electric car was built in the year 1891. 10. Monkeys communicate through a variety of sound vocalizations, body movements and facial expressions. பகிர்வு அறிவு பரவல். உங்களுக்கு தெரியுமா? 1. கணினியை பயன்படுத்துபவர்கள் சராசரியாக 1 நிமிடத்திற்கு 7 முறை கண்களை சிமிட்டுகிறார்கள். 2. வங்காள நாட்டின் தேசிய மரம் மாமரமாகும். 3. ரோமன் எண்களில் குறிப்பிட முடியாத ஒரே எண் 0 ஆகும். 4. வாழை என்ற வார்த்தை அரபு மொழியில் விரல்களை குறிக்கும். 5. ஒரு மணிநேரம் தொடர்ந்து பாடல்களை காதொலிப்பான் மூலம் கேட்டால் காதுகளில் 700 மடங்கு பாக்டீரியா அதிகரிக்கும். 6. முதல் உலகப் போரின் போது பிரான்சில் வெடித்த குண்டு சத்தம் லண்டன் வரை கேட்டது. 7. வாழைப்பழம் சாப்பிட்டால் நோய் எதிர்ப்பு சக்தி அதிகரிக்கும். 8. உலகின் மிக உயரமான மரம் ஹைபெரியன். 9. முதல் வெற்றிகரமான மின்சார மகிழுந்து 1891ஆம் ஆண்டு உருவாக்கப்பட்டது. 10. குரங்குகள் பல ஒலிக்குரல்கள், உடல் இயக்கங்கள் மற்றும் முக பாவனைகள் மூலம் தகவல்களை பரிமாறிக்கொள்ளும். குட் மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ். டுடே word. Irascible. எளிதில் கோபிக்கிற. Meaning easily made angry. 1. It does not take much to aggravate my irascible neighbor who is annoyed by any little noise. 2. Because of the influence of alcohol, a drunken man is often irascible. However, the meaning may vary depending on the context in which the word is used. Happy learning. English vocabulary.